உங்களோட புக்ல இருக்குமா உங்க புக்ல இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. சோ புக்ல இல்லாட்டினாலும் நோ ப்ராப்ளம். இங்க நீங்க பிபிடி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஐ ஷேர் தி பிபிடி. ஓகே, எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? சோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஓகே. சோ ஸ்னேகா, நீங்க டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்கம்மா. சோ டுடே இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ வெல்கம் டு யுவர் கிளாஸ். சோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகேமா. சோ அதே மாதிரி எதுனாலும் என்னன்னா மியூட் போட்டுக்கோங்க. சப்போஸ் டவுட் அப்படின்னா மியூட் எடுத்துட்டு பண்ணுங்க. இல்லைன்னா யூ கேன் சாட் மீ. ஓகே. சோ அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு சம்ஸ் நான் போட சொல்லுவேன். ஓகே, ஒரு 4 to 5 சம்ஸ் நான் சால்வ் பண்ணிட்டு உங்களை நான் பண்ண சொல்லும் போது சாட்ல பண்ணிட்டு நீங்க ஆன்சர்ஸ் எனக்கு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, கிளியர்? சரி, ஓகே, ஃபைன். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோட பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போர்ட் மாஸ் ரூல். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே. சோ போர்ட் மாஸ் ரூல்ங்கிறது தான் சிம்பிளிஃபிகேஷன்ல மெயினான ரூல் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகே. சோ போர்ட் மாஸ் ரூல்னா அப்படின்னா என்னது? தட் இஸ் பி ஃபார் பிராக்கெட். சோ அந்த பிராக்கெட்ல நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரியாரிட்டிஸ் இருக்கு. சோ நிறைய பேர் வந்து இந்த பிராக்கெட்டை கன்சிடர் பண்றதே கிடையாது. ஓகே. சோ மெயின்ஸ் லெவல்ஸ் எக்ஸாம்ஸ் ஸ்பெசிபிக்கா எஸ்பிஐ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்ஸ்ல ஃபுல்லாவே சிம்பிளிஃபிகேஷன் 10 மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் மட்டுமே எஸ்பிஐல பிரிலிம்ஸ்ல 10 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகே. சோ ஈஸியா நம்ம இதுவே நம்ம நல்லா பண்ணோம்னா கரெக்டா அடிச்சிடலாம். ஓகே. மத்த எக்ஸாம்ஸ் ஐபிபிஎஸ் இருக்கட்டும், ஆர்ஆர்பி, கேட், கிளாட் எல்லாத்துக்குமே 4 to 5 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? இது ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இன்னொரு அகைன் நான் சொல்றேன், மத்த எல்லா சம்ஸுக்குமே நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ லட்சுமி வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஆப்டிடியூட் புக்குமா அவங்களோட அந்த குவான்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? குவான்ஸ் புக்ல இருக்கும். சோ ஆனா இதுல வந்து இருக்குதா அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த சம் ஸ்பெசிபிக்கா இருக்குதா அப்படிங்கறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிபிடியை பாத்துக்கோங்க. ஓகே. சோ அப்படி இருந்துச்சுன்னா குவான்ஸ் புக்கு இருக்கும். ஓகே. சோ இப்ப பி ஃபார் பிராக்கெட். பிராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட். இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் parenthesis அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட், லாஸ்ட் ஒன் கர்லி பிராக்கெட். ஓகேவா? சோ திஸ் இஸ் a very very important for that. ஃபர்ஸ்ட் மூணுமே நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஸ்கொயர். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் ஒன் தான் கர்லி. ஓகேவா? சோ அந்த லாஸ்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் பிராக்கெட்டுக்கு ப்ரியாரிட்டி. ஓகேவா? அடுத்து டி. D for what? Division. M for multiplication, A for addition and S for subtraction. இந்த மெத்தட் படி தான் போகணும். ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 divided 12 divided 4 எழுதிக்கலாம். அடுத்து into 3 plus 7. சோ இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ இதுல டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன் இருக்கு. அட் த சேம் டைம் என்ன வந்திருக்கு, எல்லா பிராக்கெட்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் அப்போ அதாவது ஓப்பன் க்ளோஸ்ட் இந்த 12 divided 4 அதை பினிஷ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் ஸ்கொயர் வருதா, அந்த ஸ்கொயர்ல என்ன இருக்குது, மல்டிபிளிகேஷன். சோ அட் த சேம் டைம் டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மல்டிபிள் பண்ணணும். கிளியரா? அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரோட என்ன பண்ணணும், ஆட் பண்ண வேண்டியதுதான். கிளியர்? சோ இதுதான் கரெக்டா போகக்கூடிய மெத்தட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா பார்க்கும்போது விசிபிளா அந்த 4 into 3 பண்ணிடுறது, பண்ணதுக்கு அப்புறம் டிவைட் பண்றது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா சம்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு அந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அந்த ரூல்ஸ் எப்போதுமே வச்சுட்டு பண்ணணும். கிளியர் எவ்ரிவன்? So everyone clear what I am saying? Okay, fine. So இப்போ நம்ம ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத ஷார்ட்கட் பார்க்கலாம். நான் எல்லா பேசிக்ஸும் சொல்லிட்டேன்னா சம்ஸ் கொஞ்சம் நம்ம டக்கு டக்குன்னு பாத்துரலாம். ஓகே. சோ எப்படி ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ அப் டு 25 இது வந்து மினிமம் சொல்றேன். ஓகேவா? அதுக்கு மேல படிக்கக்கூடியது உங்களோட குவாலிட்டி. சோ மினிமம் 25. 12 ஸ்கொயர் 144, 13 அப்படிங்கிறது 139 அப்படிங்கிறது நமக்கு எப்போ கேட்டாலுமே தெரியணும். அந்த மாதிரி 25 வரைக்கும் நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? இப்போ ஒரு நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே.
ஓகே, இப்போ ஒரு நான் நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ வந்து நான் 4 டிஜிட் நம்பர் 5776 இதுக்கு என்ன ஸ்கொயர் ரூட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதாவது சிம்பிளிஃபிகேஷன்ல இது ஒன் ஆஃப் த நம்பரா கொஸ்டின் இருக்கு. சோ 5776 கிளியர் எவ்ரிவன். சரி, இப்போ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு 2 டிஜிட் இல்ல அப் டு 3 டிஜிட் வரைனா நமக்கு தெரியும். 4 5 டிஜிட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். சோ அப்போ அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ். ஓகேவா? சோ இது எப்படி போறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனையே 5776 இது என்ன பண்ணுங்களா, டிவைட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர்னா என்னமா மீனிங், தட் இஸ் 2. ஓகேவா? 2 அப்படிங்கறதான மீனிங். ஓகேவா? 2ங்கிற பார்ட் தான் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணணும்னா கடைசில இருந்து இந்த நம்பர்ஸ 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல இருந்து தான் பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? லாஸ்ட்ல இருந்து அப்ப 76 57 நான் ஒரு பேரா எடுத்திருக்கேன். இப்போ இந்த 57 அப்படிங்கிறதுல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வரும் பாருங்க. அதாவது 57. ஓகே, சோ நார்மல் டிவிஷன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 57ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரல அப்படின்னா அதுக்கு கம்மியானது. ஃபார் எக்ஸாம்பிள் 7 into 7. ஓகே, தட் இஸ் என்னது 49. 8 into 8 போனோம்னா என்ன வரும் 64. அதாவது இதை விட அதிகமாயிடும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு கம்மியான 7 எடுத்துக்கலாம். சோ 7 into 7 49. கிளியரா எவ்ரிவன்? கிளியர்? 7 அப்படின்னு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 57ஐயும் 49ஐயும் ஜஸ்ட் மைனஸ் பண்ணுங்க. ஓகே, சோ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? சோ இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 7, சாரி 8. ஓகே, சோ இங்க ஒரு 1 ரிமைனிங் இருக்கு, அதுல ஒரு 7 7 plus 1 8 வருது. கிளியர்? அடுத்து 76 அப்படியே பேரா கீழே இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், வேல்யூ கிடைக்கும். ஆல்வேஸ் இன்டு 2 பண்ணணும். பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 7 into 2s are 14 கிடைக்கும். 14 போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்க, யூனிட் டிஜிட். இங்க லாஸ்ட் என்னமா இருக்கு, 6 இருக்கு. சோ இங்க யூனிட் டிஜிட் வந்து நான் என்ன நம்பர் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 2 போறேன்னு வச்சுக்கோங்களேன், 2வால அகைன் மல்டிப்ளை பண்ணணும். 3 போட்டா அதே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். என்ன நம்பர் சேர்க்குறீங்களோ அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா இந்த 876ங்கிற நம்பர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகே, சோ அதுக்கு நம்ம எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ண வேணாம். யூனிட் டிஜிட் பாருங்க, 6 கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், 2 into 2 4 வரும், 3 into 3 9 வரும். அப்ப 4 into 4 6ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? சோ இந்த மாதிரி சிங்கிளா பார்க்கணும். 4 into 4 6 ரிமைனிங் 1, 7 ரிமைனிங் 1, 5. சோ அப்ப இந்த ஆன்சர் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஓகேவா? 576 தான். அப்ப நெக்ஸ்ட் போலாம். அடுத்து பாருங்க, 5 வருமா, வராது. 5 into 5 25. 6 6ல வரும், 6 into 6 36 கிடைச்சிருக்கா? அப்ப நான் 6ஆல பண்றேன். 36 ரிமைனிங் 3, 24 24 plus 27 8. சோ வந்துருச்சா நமக்கு? சோ அப்ப நான் என்ன பண்றேன், 6ங்கிறத ஆட் பண்ணும்போது எனக்கு 876 கிடைக்குது. நீங்க என்ன கிடைச்சதோ அந்த 6 தான் இங்க போடணும். ஓகேவா? அதாவது என்ன நம்பரை நீங்க ஆட் பண்ணி இங்க போட்டிருக்கீங்க, 6ங்கிறத ஆட் பண்ணிருக்கனால அந்த 6 அங்க மேல போடணும். கிளியர்? அப்போ எனக்கு 876ங்கிறது கிடைச்சிருச்சு. அப்போ இந்த நம்பரோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், தட் இஸ் 76. செக் பண்ணி பாருங்க, 76 into 76 தான் 5776. கிளியர் எவ்ரிவன்? சோ இதுதான் ஒரு நம்பர். சோ இது 4 டிஜிட் 5 டிஜிட் 10 டிஜிட் 12 டிஜிட் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் இந்த சேம் மெத்தட யூஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து அப்படியே இந்த ஸ்டெப் அகைன் வந்துட்டே தான். ஓகேவா? சோ கண்டிப்பா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா லாஸ்ட்ல 0 ஆகும் ஒரு ஸ்டேஜ்ல. ஓகே, எவ்ரிவன் கிளியர்? சோ ஸ்கொயர் பிடிக்கிறதுக்கு இது திஸ் இஸ் a ஷார்ட்கட் மெத்தட். சோ யாருக்கு இது புரியல இல்ல ரிப்பீட் பண்ணணும், எந்த இடத்துல டவுட் அந்த மாதிரி இருக்கா? எவ்ரிவன் கிளியரா?
ஓகே 49ங்கிற ஸ்டெப்ஸ்க்கு அப்புறமா சரி இங்க பாருங்க லிசன் பண்ணிக்கோங்க, மத்தவங்களும் லிசன் பண்ணிக்கோங்க. 49க்கு அப்புறம் கொஞ்சம் ஒன் டைம் சொல்ல சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஒன் லிசன். ஸோ 7 இன்ட்டு 7 தான் 49. அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பாக்குறோம். அடுத்து என்ன பண்ணா மைனஸ் பண்ணும். இங்க நான் போட்டுக்கேன் பாத்தீங்களா பிராக்கெட்ல 57ல 49 போச்சுன்னா ரிமைனிங் 8. ஓகே மைனஸ் பண்ணிருக்கேன். அடுத்து என்ன பண்றோம்னா அந்த பேர அடுத்த நம்பர் பேர் என்ன 76 அப்படியே இறக்கணும். பிகாஸ் நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஓகேவா, என்ன ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை தான் அப்படியே இருக்கணும், சிங்கிளா இருக்கக்கூடாது. ஸோ 76 நான் கீழே இறக்கிருக்கேன். கிளியர். இப்போ அடுத்து இங்க என்ன கிடைச்சிருந்தது 7 இருந்ததா, அங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரால நம்ம இன்டு 2 பண்ணணும். கிளியரா? சோ அப்போ 7 இன்டு 2 எனக்கு என்ன வரும் 14 வரும். எந்த நம்பர்னாலும் சரி இன்டு 2 தான் பண்ணணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? சோ 14. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட்டோட இப்போ 14 இங்க நான் தனியா போடுறேன். 14 இருக்கா, எனக்கு 876 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது நான் ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், அதே நம்பரால அகைன் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ 2 நான் போடுறேன்னா அதே 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு இந்த நம்பர் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். தட் இஸ் அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுக்கு நீங்க ஒண்ணா போட்டு பார்க்க வேணாம், யூனிட் டிஜிட்டை வச்சு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். 6னா டெஃபினட்டா 4லயும் 6லயும் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 6 சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இதெல்லாமே நம்ம யூனிட் டிஜிட் ஷார்ட்கட்னு சொல்லுவோம். ஓகேவா? 2னா 2 இன்டு 2 4ல வரும், வராது. 3 இன்டு 3 9 வராது. ஓகே, அடுத்து 4 இன்டு 4 பாத்தீங்கன்னா 16 வரும். பட் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 576 தான் வந்தது, அதனால 4 கிடையாது. அப்ப டெஃபினட்டா 6ங்கிறது தான் வரும். அப்ப 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 876ங்கிறது கிடைக்கும். கிளியர்? சோ அப்ப நீங்க அந்த 6ஆல மல்டிப்ளை பண்ணனால கிடைச்சனால அந்த 6 நம்ம மேல போடணும்னு அர்த்தம். அதோட ஸ்டாப் பண்ணிடாம அந்த வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும், மேல போட்டுருங்க. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் 76. 76 இன்டு 76 தான் 5776 ஆன்சர். இப்போ கிளியராமா எவ்ரிவன்? எஸ் மேம், கிளியர் மேம். ஓகே, வெரி குட். சோ வேற யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லையா? சரி, ஓகேமா, ஃபைன். சோ இப்போ அடுத்தது ஒரு நம்பருக்கு கியூப் ரூட் ஷார்ட்கட். சோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால எல்லாமே நான் எடுக்கும் போது லிசன் பண்ணும்போது புரியும், பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புரியாது. பிகாஸ் இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் லேர்ன் பண்றீங்க. ஓகேவா? ஒரு சில பேருக்கு தெரியும். ஓகே, மத்தவங்க ஒரு சில பேர் வந்து இப்பதான் இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் பாப்பீங்க. ஓகேவா? அதனால நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது ஒரு நம்பருக்கு கியூப் ரூட் எப்படி ஷார்ட்கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது 24389. ஓகே, இதுக்கு கியூப் ரூட் கேக்குறாங்க. ஓகேவா? சோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நானா தான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். சோ என்ன பண்ணீங்கன்னா நீங்க எது வேணாலும் இப்ப பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன நம்பர் வேணாலும் நீங்க செக் பண்ணி ஒரு தடவை போட்டு பாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயரா இருக்கட்டும், கியூபா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. ஓகேவா? சரி, இப்போ நீங்க நான் என்ன பண்ணிக்க ஒரு 5 டிஜிட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? இங்க நான் எழுதிக்கிறேன் 24389. சோ இதுக்கு ரொம்ப ரொம்ப
சாரிமா, மியூட்ல இருந்திருக்கு. சாரி. தேங்க்யூ குரு. சரி, ஓகே. அகைன் நான் சொன்ன விஷயங்களை சொல்லிடுறேன். சோ இப்ப வந்து கியூப் ரூட் வந்து நான் எப்படி ஸ்கொயர் ரூட்டுக்கு 25 வரைக்கும் மினிமம் கண்டுபிடிக்கு, அதாவது தெரியணும்னு சொன்னனோ அதே மாதிரி கியூப் ரூட்டுக்கு இந்த 1ல இருந்து 9 வரைக்கும் டெஃபினட்டா நமக்கு தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாலும் தெரியணும். ஓகேவா? இப்ப 5ஓட கியூப் ரூட் என்னன்னா 125, 9னா 729 தெரியணும். 9 வரைக்கும் எனஃப் போதும். ஓகேவா? இப்போ நான் எப்படி இந்த மெத்தட் வச்சு கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப கியூப்னா என்ன? 3 அப்படிதானே? சோ இதுல என்ன பண்ண போறோம்னா 3 3யா ஸ்பிட் பண்ணணும் கடைசில இருந்து. ஓகே, சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கோ அந்த ரிமைனிங் அப்படியே ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 3 இல்ல மேம் 2 தானே, பரவாயில்ல. ஓகே, ரிமைனிங் அப்படியே கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ 3 3யா லாஸ்ட்ல இருந்து ஸ்பிட் பண்ணணும். ஓகே, நான் இப்ப ஸ்பிட் பண்ணிட்டேன். 3 8 9 அப்படிங்கிற நம்பர். இப்ப என்ன பண்ணணும்னா 9ங்கிற இந்த யூனிட் டிஜிட்ட பாருங்க. இந்த கியூப் ரூட் ஷார்ட்கட் எழுதிருக்கேன் பாத்தீங்களா? இதுல எதுல 9ல முடியுதுன்னு பாருங்க. இந்த இடம் தான் முடியுது. ஓகேவா? கீழே 7 to 9ல முடிஞ்சிருக்கா? அப்ப கண்டிப்பா இந்த 3 டிஜிட்டுக்கும் ஆன்சரா 9ஆ தான் இருக்கும். தெளிவா போட்டுடலாம். சொன்னது புரியுதா? யூனிட் டிஜிட் 9 பாக்குறோம். இங்க எங்க பினிஷ் ஆகுதுங்கிற ஆன்சரை பாருங்க. இங்க 9ல பினிஷ் ஆகுது. அப்ப 9ஓட அந்த வேல்யூ என்னது? 9. ஓகே, அடுத்தது 24. 24க்கு பெர்ஃபெக்ட் கியூப் பார்க்கணும். அதே மாதிரிதான் ஸ்கொயர் பார்த்த மாதிரிதான். பெர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னா அதுக்கு கம்மியானதை பாருங்க. சோ 24க்கு 3 எடுத்தீங்கன்னா 27. அப்ப கண்டிப்பா 2 தான் ஆன்சரா வரும். அப்ப ஆன்சர் 29. அவ்வளவுதான். ஸ்கொயரை விட கியூப் ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்ரிவன் கிளியர்? சோ லாஸ்ட் டிஜிட்க்கு யூனிட் டிஜிட், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கியூப் ரூட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா அப்படியே மாத்தி மாத்தி பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டுக்கு பெர்ஃபெக்ட் கியூபை பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த என்ன பண்ணா யூனிட்டை பார்க்க வேண்டியது. ஓகேவா? அதனால தெளிவா கரெக்டா பண்ணிக்கோங்க. சோ 29ஓட கியூப் தான் 24,389. சரி, யாருக்கு டவுட் இருக்கு? சோ அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த 1ல இருந்து 9 வரைக்கும் டெஃபினட்டா தெரியணும். ஓகேவா? அப்பதான் நம்ம யூனிட் டிஜிட்டை ரெஃபர் பண்ண முடியும். எவ்ரிவன் கிளியர்? யாருக்கும் டவுட் இல்லையா? சரி, வெரி குட், ஃபைன். சரி, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, சோ இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே. சோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சம். இப்போ இங்க பிராக்கெட்ஸ் எதுவும் இல்ல, டைரக்டா என்ன பண்ணிடலாம்? டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த ப்ராசஸ் போயிடலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டக்குன்னு போட்டு ஆன்சர் சொல்லுங்க. நானும் அதை கைன் என்ன பண்ணுவேன்? டிஸ்கஸ் பண்ணிடுவேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். கிளாஸ்ல இருக்கேன்ப்பா. பரத் அஸ்வின், கரெக்ட் ஆன்சர். கிருத்திகா, கரெக்ட் ஆன்சர். சோபிகா, செக் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். சோ ஆன்சர்ஸ் குரு செக் பண்ணுங்க. ரிதேஸ்வரி, கரெக்ட் ஆன்சர். அபிநயா, சந்தியா, கரெக்ட் ஆன்சர். லட்சுமி நாராயண், கரெக்ட் ஆன்சர். ஆராதனா செக் பண்ணுங்க. ஓகே, சோ இப்ப நான் சொன்னதுலயே ஒரு சில பேர் வேற வேற ஆன்சர்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா? சோ அப்ப என்ன பண்ணிருக்க மாட்டீங்கன்னா போர்ட் மாஸ்டர்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகேவா? அவங்களுக்கு ராங்கா வந்திருக்கும். இப்போ நான் இங்க செக் பண்ண, இப்ப நான் ஆன்சர் போடுறேன். இப்ப பாருங்க. இப்ப சோபிகா கரெக்ட் ஆன்சர். ஸ்னேகா வெரி குட், கரெக்ட் ஆன்சர். அண்ட் கோகிலா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சோ இப்ப நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு? 3 பிளஸ், இங்க நான் இதை எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸாம்ல எல்லாம் பிள்ளை எடுத்தெல்லாம் எழுதிட்டு இருக்க கூடாது. அங்கேயே ஸ்டெப்பை முடிச்சிடணும். பிகினர்ஸ் நான் சொல்லி தரதுக்கு அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிவிஷனா பார்க்கணும். ஓகேவா? பிராக்கெட்ல அதனால டிவிஷன். அப்ப இந்த ப்ராசஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சோ 6/3ங்கிறப்ப என்ன? 2 டைம்ஸ் 3 பிளஸ் 2 into 2 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் தான் பண்ணணும். ஓகேவா? பிளஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ 3 பிளஸ் 2 into 2 4. அப்போ லாஸ்ட்ல பிளஸ் 4 plus 3 is a 7. This is a correct one. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க? நம்ம மைண்ட் வியூ பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க. இங்க இல்லையா? இங்க தூக்கி நம்ம ஆட் பண்ணி வச்சிருவாங்க. சோ எல்லா ஆன்சருமே ஒன் ஆஃப் த ஆன்சராவும் சம்ல இருக்கும். ஓகேவா? நம்ம என்னெல்லாம் மென்டாலிட்டியில பண்ணுவோம்ட்டு கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ அதனால கரெக்டா அந்த எல்லா தப்பையும் ரெக்டிஃபை பண்ணி கரெக்டா பண்ணுங்க. சோ ஆன்சர் 7 is a correct answer. வசுந்தரா, குரு. இப்போ குரு கரெக்ட் ஆன்சர். சோ இப்போ இது கிளியர் தானே? யாருக்கு டவுட் இருக்கா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் சம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. எல்லாமே நான் 30 செகண்ட் டைம் தரேன். ஓகேவா? அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக எல்லாருமே என்னன்னா யூ ஷுட் ட்ரை. ஜஸ்ட் பார்க்க வேண்டாம் மேம் போடுவாங்கங்கிறத வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேவா? யூ ஷுட் ட்ரை.
வெரி குட் பரத், அஸ்வின், கிருத்திகா. இதுலயும் மாறி மாறி வருது ஆன்சர்ஸ். சரி, ஓகே. நிறைய ஆன்சர்ஸ் வந்து டிஃபரெண்டா ரிசீவ் ஆயிருக்கு. நிறைய ரீதா, குரு. ஓகே, சோ வந்து ஆன்சர்ஸ் வந்து என்கிட்ட நான் போடும்போது தான் எது கரெக்ட்ங்கிறது தெரியும். சோ செக் பண்ணலாம். சோ 2-3 ஆன்சர்ஸ் வந்து டிஃபரெண்டா ரிசீவ் ஆயிருக்கு. சோ இங்க நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது என்ன பண்ணணும், பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரெண்டுமே என்ன பண்ணீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் தான். சோ அதனால எது பண்ணாலும் ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் கியூப்லாம் வருது பாத்தீங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. ஓகேவா, ஸ்கொயர்ல கொடுத்தா எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. ரூட் கொடுத்தா அதுக்கு நீங்க ரூட் எடுத்து கண்டுபிடிச்சுங்க. ஓகேவா, சோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 7 மைனஸ் நான் டைரக்டா இந்த இதுல போடுறேன். 7 மைனஸ் ரூட் 9க்கு என்ன வரும், 3. ஓகேவா, சோ 3 தானே, 3 into 3 சார் 9. ஓகேவா, நான் டைரக்டா போட்டுக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். மல்டிபிள் 4 ஸ்கொயர் என்ன வரும், 16 மைனஸ் 3 பிளஸ் 1. ஓகேவா, கிளியர். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்க 7 மைனஸ் 3 என்ன வரும், 7 மைனஸ் 3 4. ஓகே, சோ பிராக்கெட் இருக்கனால பிராக்கெட் மேம் ஏன் மேம் மைனஸ் எடுக்கிறீங்க, மல்டிபிள் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். பிராக்கெட் இருக்குது பாத்தீங்களா, அதனால நான் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்றேன். ஓகே, சோ 4 நான் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு வரலாம். இங்க என்ன பண்ணலாம், பிளஸும் மைனஸும் கிட்டத்தட்ட சேம் ப்ரியாரிட்டி தான், ரெண்டுமே சேம் வெயிட்டேஜ் தான். நம்ம பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணாலும் அதே தான் வரும், மைனஸ் பண்ணிட்டு பிளஸ் பண்ணாலும் அதே தான் வரும். ஓகேவா, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, சோ நான் இங்க ரெண்டுமே பண்றேன். இப்போ 16 பிளஸ் 1 பிளஸ் எல்லாம் ஒன்னா போட்டுக்கிறேன். 17 மைனஸ் 3 என்னமா வரும், 14. ஓகே, இல்ல நான் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 16 மைனஸ் 3 னா 13. 13 பிளஸ் 1 14. ஓகே, சோ ரெண்டுக்கும் சேம் தானே வந்திருக்கு. சோ அப்போ 14. இப்போ 14 into 4 என்ன வரும், 56 is the correct answer. நிறைய பேர் என்ன பண்ணீங்க, 48 எல்லாம் நிறைய பேருக்கு வந்துருக்குது. குரு, பிருத்திவி, இந்த லாஸ்டா அனுப்புனவங்க எல்லாம் என்னால ரீட் பண்ண முடியல, அப்படியே கண்டினியூஸா ஆன்சர் டக்கு டக்குன்னு வர முடியல. சோ ஃபர்ஸ்ட் அனுப்புனவங்க ஒரு நிறைய பேர் 56 கரெக்டா அனுப்பிடுவீங்க. அதுக்கு லாஸ்ட்ல அனுப்புனவங்க எல்லாம் 48 42 சம்திங் எல்லாம் வந்தது. 42 வரல, 48 சம்திங் வந்திருந்தது. சோ அதனால எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. சோ எவ்ரிவன் கிளியரா, ஏன் 48 பண்ணீங்க அப்படிங்கறது இப்ப அந்த மிஸ்டேக் புரியுதா, இல்ல எதுவும் நான் ரிப்பீட் பண்ணணுமா? எல்லாருக்கும் கிளியர் தானே, 56 தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர், சரி ஓகே. சோ நெக்ஸ்ட் அப்ப பார்க்கலாம். So this is your next sum. So what is the answer? போட்ட கூட்டுறத பார்த்து வாங்க. Okay, very good. Abhinaya, Guru, Sandhya. Very good. Correct answers. சரி, இப்போ செக் பண்ணலாம்.
கோகிலா, பரத், அஸ்வின், ரித்தி, ஸ்வதி, கிருத்திகா, அக்ஷயா. ஓகே கரெக்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 33 minus 2 into 7. அப்ப நம்ம என்ன பண்ணோம் பிராக்கெட். சோ ரெண்டுமே பிராக்கெட் தான், ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல், அதுக்கு முன்னாடி பிராக்கெட் குள்ள டிவிஷன் இருக்கா இல்ல. சோ அப்போ மல்டிபிள் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சோ அப்ப 33 minus 7 into 2s are 14. ஓகே அந்த சிம்பிள் வந்து வரணும், சிம்பிளை மறந்துட வேண்டாம். ஓகே சோ அடுத்தது பிளஸ் இந்த இடத்துல வரணும் என்ன 5 into 3 மல்டிபிள் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் minus 22. ஓகேவா சோ 5 into 3s are 15 minus 22. கிளியராமா எவ்ரிவன்? ஓகே சோ ஓகே இப்போ 33 ல 14 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 9, 2 ரிமைனிங் 1 19 பிளஸ் இங்க பாருங்க மைனஸ்ல வரும். ஓகேவா 15 minus 22 அப்படின்னு இருக்கா. ஆறாவதுனா வெரி குட் கரெக்ட் ஆன்சர். சோ இங்க வந்து மைனஸ் இருக்கனால அப்ப என்ன பண்ணணும் மைனஸ் சிம்பிள் இம்பார்ட்டன்ட். ஓகே சோ 15 minus 22 அப்படிங்கும் போது என்ன ஆன்சர் வரும் தட் இஸ் -7. கிளியர். இப்போ என்ன பண்ணுவோம் பிளஸ் மைனஸ்ங்கப்போ ப்ரியாரிட்டி என்னது மைனஸ் தானே பண்ணுவோம். அப்போ 19 ல 7 போச்சுன்னா ரிமைனிங் 12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் எவ்ரிவன்? சோ கரெக்டா நீங்க அந்த மல்டிபிள் பண்ணிட்டு இந்த போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ காட் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா போர்ட் மாஸ் ரூல் போல அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் இருக்கும், தட் இஸ் ராங் ஆன்சரா இருக்கும். ஓகேவா சோ கிளியர் தானே? இதுக்கு எல்லாருமே மோஸ்ட்லி ஆன்சர் கரெக்டா அனுப்பிட்டீங்க. அடுத்த சம் பார்க்கலாம். சோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் சம், இம்பார்ட்டன்ட் சம். கரெக்டா போடுங்க. ஓகே சோ டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ் ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே ஃபைன். சோ எல்லா ஆன்சருமே கிட்டத்தட்ட வந்துருச்சு. எது கரெக்ட்ங்கிறத செக் பண்ணலாம். எனக்கு செக் பண்ணாதான் தெரியும். 14 அனுப்பியிருக்கீங்க, 5 அனுப்பியிருக்கீங்க, அப்புறம் 15 அனுப்பியிருக்கீங்க. சோ என்ன ஆன்சர் எது கரெக்ட்ங்கிறத செக் பண்ணலாம். சோ எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க பிராக்கெட் தான். சோ பிராக்கெட் எடுத்துக்கிறோம். 15 டிவைடட் 3 இருக்கு. ஓகேவா சோ அதனால இங்க டிவிஷன் ஃபர்ஸ்ட் நான் பண்றேன். சோ அப்ப 5 வருமா? நான் இங்கே டைரக்டா பண்றேன், சொல்லி பண்றேன். கரெக்டா பாருங்க 15 divided 3 5. அதுக்கப்புறம் பிளஸ் 4. ஓகேவா அது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். மைனஸ் 3 ஓட ஸ்கொயர் என்ன வரும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க 9. அடுத்தது -7 into 2. ஓகே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன், அப்பதான் எங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னு தெரியும். ஓகே இந்த பிராக்கெட்ங்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்பவும் போல பண்ணிடலாம். 5 plus 4 9. அடுத்து மைனஸ் இங்க என்ன பண்ணணும் 7 into 2 அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா அப்போ 9 minus 7 into 2s are 14. ஓகே சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்னா இந்த மைனஸ்
ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், 9 மைனஸ் 14 பண்ணிடலாம். ஓகே, 9 மைனஸ் 14 அப்ப என்ன ஆன்சர் வரும்? தட் இஸ் 5. என்ன 5 வரும்? மைனஸ் 14ங்கிறனால என்ன வரும்? மைனஸ் 5ன்னு வரும். ஓகே, அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். ஆகும் தானே? இங்க மைனஸ், இங்க மைனஸ். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். ஸோ ஆன்சர் 9 பிளஸ் 5, 14 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஸோ 5, 15, 4ல ஆன்சர் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இதெல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ இந்த லாஜிக்லாம் தெரியும் தானே? பிளஸும் மைனஸுங்கும் போது பெரிய நம்பர் சைனை தான் நம்ம போடணும். அதுவே மைனஸ் இன்டு மைனஸ்ங்கிறப்போ பிளஸ் ஆகும். அதுவே மைனஸ் இன்டு பிளஸ்ங்கிற போது மைனஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனா நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம்? கேர்லெஸ்ஸா போடுவீங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்கு இதுல டவுட் இருக்கா? டவுட்? பிகாஸ் நிறைய ஆன்சர்ஸ் வேற வேற ஆன்சர் வந்திருக்கு, அதனால டவுட் இருக்கா? கிளியர் தானே எல்லாருக்கும்? சரி, ஓகே, ஃபைன். நான் போடும்போது எந்த டவுட்டும் வரதில்ல, பட் ஆன்சர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா வந்துட்டு இருக்கே. சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ ரொம்ப ஈஸியான ஒண்ணு தான், பட் நம்ம கரெக்டா ஆட் பண்ணணும், கரெக்டா செய்யணும். ஓகேவா? சோ என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க ஃபாஸ்டா. ஓகே, குரு, ரிதீஸ்வதி, பரத், அஸ்வின், சோபிகா. ஓகே, இதுல எல்லாருமே கரெக்டா அனுப்பியிருக்கீங்க. சோ ஆப்ஷன் ஏ அனுப்புனவங்களும் ஓகே, ஆன்சர்ஸ் அனுப்புனவங்களும் ஓகே. ஆராதனா, சோபிகா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? சரி, ஃபைன். சோ இதுல என்ன பண்ணலாம்? இது வந்து ஈஸியானதுதான், பிளஸ் மைனஸ். அதனால எல்லாருமே கரெக்டா பண்ணிட்டீங்க. சோ அதுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த மெத்தட்ஸ் பாருங்க. எப்படி போட்டீங்கங்கிறத தெரியல. சோ நான் எப்படி போடுறேங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, இது ரெண்டுமே பிளஸ். சாரி, சோ இது ரெண்டுமே பிளஸ் இருக்கு. ஓகேவா? அது ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, ரெண்டையும் தனியா நம்ம ஆட் பண்ண, மைனஸ் பண்றதை விட ஆட் பண்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வந்த ரெண்டு ஆன்சரை ஃபைனலா மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்? சோ இங்க எல்லாருக்குமே ஆன்சர் வந்திருக்கு. அதனால ஐ திங்க் நோ நீட் டு Fatima, Lashmin answer correct answer. Okay, so no need to again explain. Okay, so யாருக்கும் இல்ல எனக்கு explain வேணும் மேம் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? எல்லாருமே கரெக்டா ஆன்சர் அனுப்பிட்டீங்க. சோ அதனால நான் நெக்ஸ்ட் போறேன். ஆனா வரம் வேணும் அப்படின்னு நீங்கன்னா you can chat me. So நான் again explain பண்றேன். ஓகே, so everyone clear தான். ஓகேமா, சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். So this is your next sum. So 26% of 496 கேக்குறாங்க. இது எப்படி போடலாம்? ஃபாஸ்டா போடுங்க. நீங்க போறதுக்கும் நான் போறதுக்கும் அந்த வித்தியாசங்கள் தெரியும். ஓகேவா? அதனால நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் போடுங்க, அதுக்கப்புறம் ஐ டிஸ்கஸ்.
ஓகே சோ வெரி குட். அனுப்பின எல்லாருமே கரெக்டா அனுப்பிருக்கீங்க. கிருத்திகா, ஆராதனா, குரு, ரித்தீஸ்வரி, பாத்திமா, சோஃபிகா. சரி ஓகே. ஃபிஃப்த் ஆப்ஷன் சொன்னவங்களும் ஓகே, ஆன்சர் அனுப்புனவங்களும் ஓகே. ஸோ இதை எப்படி போடுறது பார்க்கலாம். நார்மலா 26% ஆஃப் 496 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா பாயிண்ட்ல தான் வரும். அது பார்த்தாவே தெரியுது, ஆன்சர்ஸும் பாயிண்ட்ல தான் இருக்கு. அதை இன்னும் ஈஸியா எப்படி போடலாம்னா 25%. ஓகே, இது எல்லாமே நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது தெளிவா சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியும் ஈஸியா 25% அப்படிங்கும் போது இது என்னமா வரும், தட் இஸ் 1/4 தெரியும். ஓகேவா? ஸோ நான் டைரக்டா சொன்னா புரியாது, அதுக்காக நான் போட்டுட்டேன். 25%னா தட் இஸ் 1/4, 20%னா 1/5. இதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி அப்ப 25% அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. 1/4 அப்படிங்கிறது 1/4 ஆஃப் 496. இது இன்னும் ஈஸியா இருக்கு பாருங்க. 1 டைம் ஃபோர்த் டேபிள் அடிக்கிறேன். ஸோ இது 2 டைம்ஸ், ரிமைனிங் 1 and 4 124 கிடைச்சிருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கு, எனக்கு இன்னும் 1% இருக்கு. 25 கண்டுபிடிச்சிருக்கேன். 1%. 1%னா என்னமா அர்த்தம், தட் இஸ் 4.96. அந்த 49ல 2 டிஜிட் கழிச்சு புள்ளி வைப்போம், அவ்வளவுதானே. 4.96 இது அப்படியே ஆட் பண்ணுங்க. 124 பிளஸ் 4.96 அப்போ 128.96. அவ்வளவுதான். இதுதான் ஈஸியான ஷார்ட்கட். இதை வந்து நம்ம என்னன்னா பேப்பர் பென் எல்லாமே ஈஸியா போடக்கூடியது. ஓகேவா? ஓகே, அபிநயா வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்க அதை விட்டுட்டு 26% ஆஃப் 496 போட்டீங்கன்னா டெஃபினட்டா டைமும் ஆகும், மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்கு. கிளியர்? ஸோ அப்ப நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கறத அந்த மாதிரி நம்ம டைம் சேவ் பண்றதுக்கான மெத்தட்ஸ். இனிமே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான மெத்தட்ஸா தான் போடணும். ஓகேவா? நம்ம ஸ்கூல் லைஃப்ல போட்டுட்டு இருக்க மாதிரிலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ஓகே, சோ இப்ப நான் சொன்ன அந்த மெத்தட் புரிஞ்சுதா? 25 கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் அந்த 1% ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணது. யாருக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னுங்கிறவங்க எவ்ரிஒன் கிளியர்? டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ கேரி பண்ண வேண்டாம், டவுட்டை வச்சுட்டு மூவ் பண்ண வேண்டாம். சரி ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சோ இது என்ன வரும் ஆன்சர், 97 into 45 அப்படின்னா என்ன? இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு ஈஸியா போடுறதுக்காண்டி, டைம் சேவ் பண்றதுக்காண்டி. தெரியாதவங்க உட்காந்து அது நார்மல் மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி. இது என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே நீங்க நினைப்பீங்க, டைமிங் தான் இது எல்லாமே. சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க ஃபாஸ்டா. ஓகே, நிதிஷ்வரி, ஸ்னேகா, அக்ஷயா ஓகே வந்துட்டே இருக்கு. கோகிலா, ஆராதனா, கிருத்திகா. ஓகே, சோ ஆப்ஷன் 4 மாதிரி அனுப்பியிருக்கீங்க. எல்லாருமே கரெக்டா இருக்கு. நார்மலா நீங்க போட்டிருக்கீங்க. நார்மல் மெத்தட் தெரியும், 97 into 45 பண்றது. இது எப்படி இந்த ஷார்ட்கட்ல பண்றதுன்னு பார்க்கலாம். 97 அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். தட் இஸ் 100 அப்படிங்கிறது. ஓகே, 97 நல்லா ஷார்ட்கட்டா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ 97ங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 100 போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ 100 into 45ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், 4500. ஓகே, அப்ப நான் எக்ஸஸா எவ்வளவு எடுத்திருக்கேன், ஒரு 3 பாயிண்ட். ஓகே, அப்ப அந்த 3 into 45னா நமக்கு தெரியும் 135. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சோ 3 into 45ங்கிறது 135. அப்ப நான் ஜஸ்ட் இந்த 135 இந்த 4500ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 4365. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது வந்து சின்னதுலாம் இல்ல,
பெரிய பெரிய வேல்யூஸ்க்கும் இதே மாதிரி இப்போ வந்து 5 டிஜிட்ஸ் 6 டிஜிட்ஸ்ல இந்த மாதிரி மல்டிபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா உட்காந்து மல்டிப்ளை பண்ணாம இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணி போடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி போடுற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. தெரியாதவங்களுக்கு தெரியாது, நம்ம நார்மலா யூஸ்வலா பண்ணிட்டு போயிடுவோம். தெரிஞ்சவங்க கரெக்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. கிளியரா எவ்ரி ஒன்? ஸோ ஆன்சர் 4365 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபாஸ்டா சொல்லுங்க. சந்தியா, அபிநயா, பரத், அஸ்வின், பாத்திமா, அக்ஷயா, சோபிகா. ஓகே, எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் இருக்கீங்க. வெரி குட். ஓகே, ஸ்ரீ ஹரிணி, ரித்தீஸ்வரி, வெரி குட்மா. எல்லாருமே கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட் கட் யூஸ் பண்ணீங்களா? 2916க்கு என்ன வந்தது ஆன்சர்? 2916க்கு மட்டும் கால்சியோ இல்லை வேற ஏதாவது அதர்ஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாம போட்டீங்களா? 9க்கு தெரியும் 3 இன்டூ 2916 அப்படிங்கிறது. வெரி குட் குரு கிருத்திகா. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், நார்மலா இப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன். டபுளா பண்றோம். So 5 times na 25, remaining 4, 16 இறக்குறேன். So 5 into 2s are 10. 10ல நான் என்ன ஆட் பண்ணா 6 கிடைக்கும், அதே தான் 4 ஒன்று பண்ணனா வரும். அடுத்து 6, 4 செக் பண்ணலாம். 6 remaining 1, 1. ஓகே, ஸோ அதுலயே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப ஆன்சர் 54. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் போடும்போது தான் லென்த்தா தெரியும். நம்ம போட போட பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆராதனா கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஸோ அப்போ எனக்கு 54 தான் 2916. அடுத்தது பாருங்களேன், பிராக்கெட் ஹோலா போட்டு தான் டிவைடட் 2. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிருவீங்கன்னா இந்த இதுக்கு மட்டும் டிவைடட் 2 ஃபர்ஸ்ட், ஏன்னா டிவிஷன் தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம், அதை தனியா பட்டு இதை பண்ணிடுவீங்க. பிராக்கெட் இருக்கு, அதனால பிராக்கெட் உள்ளதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்து தென் கோ டு த டிவிஷன். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 2 times remaining 1, 7. அப்போ 27 into 3, 81. கிளியரா? That is the answer, correct answer. எல்லாருமே அனுப்புவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் நெக்ஸ்ட் சம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நார்மலான ஒரு டிவிஷன் தான்.
வெரி குட் அக்ஷயா, பரத், அஸ்வின், ஸ்ரீ, ஹரிணி, ஃபாத்திமா, ஆராதனா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து 69ங்கிறது கரெக்ட் ஆன்சர். நார்மலா என்ன பண்றீங்க, 67344 எல்லாருமே ஹானஸ்டா கரெக்டா ட்ரை பண்ணணும், ஓகேவா? ஏன்னா பிகாஸ் ஆஃப் இது வந்து ஆன்லைன், நீங்க பின்னாடி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இதோட என்ன சொல்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான், ஓகேவா? அதனால கரெக்டா தெளிவா போட்டு போடுங்க, ஓகே? சரி, 4 டேபிள் அடிக்கலாம். 2 ரிமைனிங் 1 4 ரிமைனிங் 4, ஓகே? ஸோ இங்கேயும் அதே மாதிரி 2 டேபிள்ல 4 டேபிள் அடிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி 1 டைம் ரிமைனிங் 2 1 6 8 3 6, ஓகே? சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், திரும்ப 4 டேபிளே அடிக்கலாம். 6 டைம்ஸ் இது 1 டைம். ஸோ இது 4 2 0 சேர்க்குவாங்க. அட் அ டைம்ல 2 டிஜிட் நம்ம எடுக்கும்போது 0 வரணும். அடுத்து இந்த மாதிரி பாருங்களேன், 61 இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டா 61ஆல டைரக்டா அடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ 61ல அடிக்கும்போது ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. ஆப்ஷனை பார்த்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 61னா லாஸ்ட்ல 9 முடியுது, இன்டூ 9 பண்ணாதான் எனக்கு 9 கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்ப நான் இன்டூ 9 பண்ணி பாருங்க, ஆப்ஷன்லயும் 69ங்கிறது இருக்கு, ஓகே? ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 69 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியர் எவ்ரிவன்? ஸோ 9 போடணும். அப்போ 9க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் 69 தான். அப்போ 69ஆல செக் பண்ணி பாத்தீங்கன்னா யூ காட் தி ஆன்சர். அப்படி இல்லையா 60ஆல மல்டிப்ளை பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் போடுவேன், பர்சன்டேஜ் வச்சு. அது மாதிரி ஃபெமிலியரா இருக்கவங்களும் தெரியும், ஈஸியா அது மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா? ஃபைனலா வரும்போது ஆப்ஷனை ரெஃபர் பண்ணி ஆன்சரை ஈஸியா போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஆன்சர் 69 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சோ இது வந்து நார்மலான ஒரு அடிஷன் தான். சோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பாத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். நான் ஆல்ரெடி போட்டேன் பாத்தீங்களா பர்சன்டேஜ், அதே மாதிரியே ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த டைம் டிஃபரன்ஸ். ரித்தீஸ்வரி கரெக்ட் ஆன்சர். அக்ஷயா செக் பண்ணுங்க. சரி, ஓகே ஃபைன். டைம் வந்து நம்ம இல்லாதனால நான் அகைன் ரிமைனிங் போறேன். ஒரு 2 ஆன்சர் ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இது எப்படி போடலாம், நார்மலா 27.5%. ஸோ நான் இப்ப என்ன பண்ணேன், 25% எடுப்பேனா? ஸோ 25% ஆஃப் நான் as usual போட்டுக்கிறேன். அது மீன் தட் இஸ் 1/4. ஸோ 1/4 ஆஃப் 792. ஸோ 4 டேபிள் அடிக்கலாம். 1 டைம் ரிமைனிங் 3 36 ரிமைனிங் 1 12 36 ரிமைனிங் 3 இருக்கா? ஸோ 8 டைம்ஸ் வரும், ஓகே? ஸோ 198 கண்டுபிடிச்சிருக்கேன். அது எதுனா 25%. மீதி எவ்வளவு மார்க்கு? 2.5%. இந்த 25 தானே அந்த 2.5%. அப்பனா என்ன வரும்னா 1.98. இங்க வர அதே ஆன்சர் பாயிண்ட்ல வரும் 2.5 வச்சனால. ஸோ அப்போ 1.98 வரும், அவ்வளவுதான். ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 198ஐயும் 1.98ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? தட் இஸ் 298. சாரி, நான் 1.98 போட்டிருக்கேன். 19.8 வரணும், ஓகே? ஒரு டிஜிட் தானே புள்ளி வைக்கிறோம், ஓகேவா? ஓகே,
ஸோ 19.8 ஏன்னா 2.5% ஒரு டிஜிட் தான் ஓகேவா. ஸோ அப்போ 19.8 இது ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ அந்த 0.8 அப்படியே தனியா இருக்கட்டும். 198ஓட ஜஸ்ட் 20 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் எனக்கு 218 கிடைக்கும். அதுல 19ங்கிற மாதிரி வச்சீங்கன்னா அப்ப 217 அவ்வளவுதான். 217.8 அபிநயா கிருத்திகா. ஓகே வெரி குட். இப்போ கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஸோ நார்மலா நீங்க போடுறதுக்கோ சம் மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ இப்படி போறதுக்கு டைம் சேவ் ஆகுறதே நீங்க பாப்பீங்க ஓகேவா. கண்டிப்பா இந்த மாதிரி ஈஸியா வர மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ 25ல 2.5 ஈஸியா அங்க வர ஆன்சர்ல பாயிண்ட் மட்டும் வச்சுக்க வேண்டியதுதான் ஓகேவா. So answer 217.8 தான் correct answer. So last one sum. So இதுக்கு answer pointல ஆட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. கரெக்டா பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. லாஸ்ட் ஒன் sum. Okay, Sofika. Kritika, correct answer. Guru check பண்ணுங்க. Ritishwari, correct answer. குரு கிருஷ்ணா, ரெண்டு குரு இருக்கீங்க பொழுது குரு கிருஷ்ணா செக் பண்ணிக்கோங்க. ஓகே சரி ஓகே. சோ இப்ப இதுல எப்படி பார்க்கலாம். சோ இதுல வந்து நார்மலா நான் இப்படியே வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா. சோ இங்க 3 4 1 2 அப்படின்னு இருக்கா. சோ 3 4 7 7 + 8 9 + 2ங்கிறது 10. ஓகே சோ அப்ப 10ங்கும் போது என்ன ஆகும் 0 ரிமைனிங் 1 வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா நம்பர்ஸுமே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது எல்லாமே சேம் நம்பர்ஸா இருக்குது. ஓகே சோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம். அடுத்து 3 இதே 4 7 + 8 அடுத்து இங்க ஒரே ஒரு நம்பர் கேரி ஆனனால இங்க ஒரு 10க்கு பதிலா 11 வரும் ஓகேவா. சோ 1 அகைன் இன்னொரு 1 திரும்ப இது எல்லாமே திரும்ப அதே 11 11 அப்படின்னு தான் வரும். சோ 1 அகைன் 1 அடுத்ததுக்கு 1 அகைன் 1 சோ 1 திரும்பவும் அடுத்தது வரும்போது என்ன பண்ணுங்க 11 அப்படியே போடுங்க ஓகேவா. கிளியர். சோ இதுதான் நீங்க ஆட் பண்ணும்போது கிடைச்சிருக்கும் இந்த வேல்யூ. எவ்ரிவன் கிளியர். இப்போ நான் இதை எடுத்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். சோ மைனஸ் பண்ணும்போது பாத்துக்கோங்க 1111.10. ஓகே சோ 11 சோ 1111 பாயிண்ட் என்ன வந்தது 01 10 வந்தது. ஓகே சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் 100.1. சோ இந்த பாயிண்ட் ஏன்னா 4 டிஜிட் இது 3 டிஜிட் தப்பா வைக்க கூடாதுங்கிறதுக்காண்டி இதை காட்டுறதுக்காண்டி நான் இப்படி போட்டிருக்கேன் ஓகேவா. சோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன். கிளியரா. சோ இப்படி போட்டுக்கோங்க. இங்க ஒண்ணுமே இல்லைனாலும் 0 இருக்க மாதிரி தான் மீனிங். சோ 0 மைனஸ் பண்றோம் இங்க. ஓகே 1ல 1 போச்சுன்னா ரிமைனிங் 0. சோ 1 1 0 1. சோ திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். என்ன ஆப்ஷன் 1011. கிளியர். சோ நமக்கு எப்பவுமே பாயிண்ட் கரெக்டா கொண்டு வாங்க. 3 டிஜிட் 2 டிஜிட் கம்மியா இருந்துச்சுன்னா பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சோ இதுக்கு எல்லாருக்கும் கிளியர் தானே. சோ ஒரு சில ஆன்சர்ஸ் மிஸ் மேட்சா வந்துச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகே அக்ஷயா லட்சுமி கரெக்ட் ஆன்சர்ஸ். சோ எவ்ரிவன் கிளியரா. சரி இப்போ இதுக்கப்புறம் நான் குரூப்ல வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் அதாவது எஸ்பிஐ கொஸ்டின் ஒரு சில பேர் இதுல அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐயோட எப்பவுமே ஒரு பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட கொஸ்டின் எடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா. சோ அப்பதான் உங்களுக்கு இது சிம்பிளிஃபிகேஷன் சொல்லல எல்லாத்தையுமே சொல்றேன். எஸ்பிஐ வந்து ரொம்ப டஃப்பா கேட்பாங்க.
சோ நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ணி ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா மத்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஐபிபிஎஸ்ஓ, ஆர்ஆர்பியோ, கேட்டோ, கிளாட்டோ எது நீங்க அட்டன் பண்ணும்போதும் ஈஸியா இருக்கும். சோ நீங்க ட்ரை பண்ணும்போதே டஃப்பான கொஸ்டின் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ சிம்பிளிஃபிகேஷன் இன்னைக்கு நம்ம எல்லா டைப்ஸும் சேர்ந்த மாதிரி கொஸ்டின் ஒரு செட் ஆஃப் பார்த்துட்டோம். அது இல்லாம நான் உங்களுக்கு குரூப்ல ஒரு கொஸ்டின், அதாவது எஸ்பிஐ கொஸ்டின்ஸ் நான் சென்ட் பண்றேன். ஓகேவா? ரீசெண்டா கேட்கக்கூடிய எஸ்பிஐயோட பிலிம்ஸ் கொஸ்டின் சென்ட் பண்றேன். அதை நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது மேபி நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ நான் கேட்பேன் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாம் போட்டீங்களா அப்படின்னு. கண்டிப்பா யூ ஷுட் ட்ரை. ஓகேவா? இண்டிவிஜுவலா பிக் பண்ணி கேட்பேன். ஓகேவா? அதனால எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கணும். ஓகேவா? சோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சோ தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.